பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு லூக்கா 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். வெளியே போய் பேதுரு மனம் கசந்து அழுதான். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால் மனம் கசந்து அழுதான். பேதுரு ஆண்டவரை மறுதளித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி பார்த்தார். அப்போ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அப்போ தான் அவன் நினைவு கூறுகிறான். அந்த முதலாம் தரம் இல்லை, 2ஆம் தரம் இல்லை, 3ஆம் முறை அது முடிந்த பிறகு தேவன் அவனை நோக்கி பார்க்கிறார். இவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூறப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டுவதற்காக தான் கொடுக்கப்பட்டுள்ளார். அவர் திரியேக தேவனில் ஒருவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தும் போது நம்ம பேதுரு போல் இருக்கிறோமா, இல்லை யூதாஸ் காரியத்து மாதிரி இருக்கிறோமா? இங்கே பேதுரு பார்த்திங்கன்னா மனம் கசந்து அழுகிறான். ஆனால் யூதாஸ் காரியத்து அந்த இடத்துல பாவம் செய்த பிறகு தேவனை மறுதளித்த பிறகும் அதை கண்ணோக்கவும் இல்லை, அதை குறித்து அவன் எண்ணி பார்த்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, மனம் கசந்து அழுகவும் இல்லை. மாறாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். இன்றைக்கி சத்ரு போடுற பெரும் திட்டம் என்னென்னா, நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அதே இடத்துல கிடக்க வேண்டும் என்பது தான் சத்ருவோடைய பெரிய திட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ செய்கிற பிழையை நான் உனக்கு நினைவு ஊட்டுக்கிறேன். நீ மனம் திரும்பி மனம் கசந்து அழுது என்னிடத்தில் திரும்பி வா. நான் உனக்கு மன்னிப்பு தரேன், இரக்கத்தை தரேன், கிருபைகளை தரேன். ஏன்னா நித்திய கிருபைகளை உனக்கு தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் பொய்யுரையாத தேவன். மனுஷர் இடறி விழுகிற தன்மை உள்ளவர்கள், ஆனால் தேவன் எப்போதும் நிலையானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொன்ன வாக்குகளை என்றென்றைக்கும் அவர் மாறவே மாட்டார். நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல சேரும்போது அவர் நம்மிடத்தில் சேருகிறவராக இருக்கிறார். The Bible says, draw near to me and I will draw closer to you. எபிரேயரில் இதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவரிடத்துல கிட்டி சேரும்போது அவர் உங்களிடத்தில் கிட்டி சேர்கிறவராக இருக்கிறார். ஆக இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறார்னா அதை குறித்து நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளவோ இல்லை பயந்து நடுங்கவோ தேவையில்லை. மாறாக ஆண்டவரே என்னை மன்னியும். இதற்கு தேவையானது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். His word is a guiding light, a lamp unto our feet. அந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டும் போது நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் ஒப்புரவாகும் போது தேவன் நம்மிடத்தில் ஒப்புரவாகிறார். ஆமென்.